பொன்னி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சக்தி பின்னாடியே போறாரு. "ஏன் பொன்னி இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிற?" அப்படின்னோனே, "நாங்க நிம்மதியா சாப்பிடுறது உங்களுக்கு பிடிக்கலல்ல, அதனால தானே இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க." அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல பொன்னி, அப்படிலாம் இல்ல. ஏன் பொன்னி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ இல்லாம என்னால இருக்க முடியாது பொன்னி. புரிஞ்சுக்கோ பொன்னி. அதனால தான் நான் உன்ன சுத்தி சுத்தி வரேன். இங்க பாருங்க, தேவையில்லாதெல்லாம் பேச்செல்லாம் எதுக்குங்க? இதெல்லாம் நம்பி நம்பி தான் நான் இப்படி ஆயிட்டேன். நீங்க தேவையான போது பேசுறதே கிடையாது. தேவையான இல்லாத போது தான் நீங்க பேசிட்டே இருக்கீங்க. அதனால தயவு செய்து இதுக்கப்புறம் என் பேச்சுக்கு வராதீங்க. என்ன ஃபாலோவும் பண்ணாதீங்க." அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்க மனசு கஷ்டப்படுறாரு நம்ம சக்தி. அடுத்து வந்து சக்தி ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காரு மனசு கஷ்டத்தோட. அப்போ அவங்க அப்பா வந்து என்னப்பான்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி பொன்னி சாப்பிட்டு போன இடத்துல நடந்த விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டு வந்து, "என்ன சக்தி இப்படி பொன்னிக்கிட்ட ஏன் டிஸ்டர்ப் பண்ற? அவ வந்து டென்ஷன் ஆகிட மாட்டாளா?" அப்படின்னு. "இல்லப்பா, நான் இப்படியே விட்டா பொன்னி வேலைக்கு ஆகாதுப்பா. நீ பொன்னி என்னை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. பொன்னி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்லப்பா. ஏன்பா பொன்னி இப்படி நடந்துக்கிறா?" அப்படின்னோடனே, "அவள் புரிஞ்சுப்பாடா. இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கா. அவள் மனக்குழப்பத்தில் இருக்கா. இவ்வளோ பிரச்சனை பண்ணா அவள் என்னடா பண்ணுவா? தொடர்ந்து இந்த வீட்ல இருக்கவங்க அவளுக்கு தொல்லை குடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. உங்க மாமா முதல் ஆளா இருக்காரு. நான் என்னடா பண்றது?" அப்படி சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு. "ஆமாப்பா, அவர் பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. ஆனா யாருமே அவர் பேச்ச வந்து கேட்குறாங்க." அப்படின்னோனே, "என்னடா பண்றது? எல்லாம் தலை எழுத்து." அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பொன்னி என்ன பண்றாங்க, தனியா நின்னுட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து கரெக்ட்டா சக்தி வராரு. சக்தி வந்து பொன்னின்றாரு. "இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சும்மா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காதீங்க." அப்படி சொல்லிட்டு உள்ள போறாங்க. "ஏன் பொன்னி இப்படி பண்ற? எதுக்காக வந்து என்ன அவாய்ட் பண்ற? ப்ளீஸ் பொன்னி." அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு. அத பார்த்துட்டு வந்து பொன்னி வந்து, "இங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னா தயவு செய்து விட்டுருங்க. நான் இங்க இருக்கணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்றாங்க." வேற வழி இல்லாம சக்தி அங்கேருந்து கிளம்புறாரு. இத வந்து பிரீத்தி பார்த்துடுறாங்க. பிரீத்தி பயங்கரமா அதிர்ச்சி அடைறாங்க. "என்ன இந்த சக்தி சும்மா சும்மா இப்படி பொன்னிக்கிட்ட கெஞ்சிட்டே இருக்கானே, இப்படியே விட்டா வேலைக்கே ஆவாது." அப்படி சொல்லிட்டு பிரீத்தி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து பிரீத்தி என்ன பண்றாங்க, நேரா சுந்தரம் கிட்ட போறாங்க. "அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ண்ணா." அப்படின்னோனே, "என்னம்மா சொல்லும்மா." அப்படின்றாரு. "ஒண்ணும் இல்லண்ணா, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்கலான்னு வந்தேன்." அப்படின்னோனே, சொல்லும்மா, என்ன விஷயம்?" "இல்லண்ணா, நீங்க வந்து பொன்னிக்கிட்ட வந்து டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்குனீங்கல்ல?" "ஆமா, வாங்குனேன். அந்த பேப்பர வந்து நீங்க பத்திரமா வச்சுக்கங்கண்ணா." நான் பத்திரமா தாம்மா வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லண்ணா. ஃப்யூச்சர்ல வந்து அந்த பேப்பர் கண்டிப்பா தேவைப்படும்ல." அப்படின்னோனே, "ஆமாம்மா, அதுக்கு தான் சைன் வாங்கியிருக்கேன். இன்னொரு விஷயம்ண்ணா." அப்படின்றாங்க. "என்னம்மா?" "இப்போ சக்திக்கு வந்து பொன்னி வந்து சைன் பண்ணி குடுத்துட்டா. அதுக்கப்புறம் எப்படியாவது சக்திகிட்ட அந்த டைவர்ஸ் பேப்பர் வாங்குனா, அந்த டைவர்ஸ் பேப்பர் செல்லும் தானே?" "ஆமா, செல்லும் தான்." சரி, அந்த பேப்பர் வந்து செல்லுபடி ஆனோனே நீங்க அத கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுங்க. அப்புறம் கண்டிப்பா சீக்கிரமாவே சக்திக்கு டைவர்ஸ் கிடைச்சிடும். ஆனா நீங்க எப்படியும் வந்து சக்திக்கு ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க தானே?" அப்படின்னோனே, "ஆமாம்மா, கண்டிப்பா பண்ணி தானே ஆவணும். அவன் என்னோட மச்சானோட வாழ்க்கைய நான் காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு இல்ல. நானே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேம்மா." அப்படின்னோனே உடனே யோசிக்கிறாங்க. "இல்லண்ணா, அது வந்து நான்." அப்படின்னோனே, சொல்லும்மா, என்ன விஷயம்னு சொல்லு." அப்படின்னோனே, "அந்த பொண்ணு ஏன் நானா இருக்கக்கூடாது?" அப்படின்றாங்க. பிரீத்தி, அது வந்து சக்தி வந்து இப்போ இத ஏத்துப்பானான்னு தெரியலையே." "கண்டிப்பா ஏத்துப்பானா. அந்த பொண்ணு நானா இருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்க இத பத்தி வந்து வந்து பேசுங்க ஆன்ட்டி கிட்ட. இப்ப வேணாம். அந்த பொன்னி போனோனே உங்களுக்கு எப்படியும் வந்து பொண்ணு தேடுவாங்கல்ல. அப்ப என்ன பத்தி நீங்க தானே சொல்லணும். ப்ளீஸ்ண்ணா, என்னையும் சக்தியும் சேர்த்து வைக்கிறீங்களா ப்ளீஸ்." அப்படி சொன்னோனே, "உங்களுக்கு கூட பிறந்த பொறப்பா கேட்குறேண்ணா." அப்படின்னா, "இது என்னம்மா பெரிய விஷயம். உன்னையும் சக்தியும் வந்து சேர்த்து கண்டிப்பா நான் வச்சுடுறேன். நீ கவலையே படாத பிரீத்தி. இவ்வளவும் காரணம் அந்த பொன்னி தான். பொன்னிய வீட்ட விட்டு துரத்துனோனே, அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கும் சக்திக்கும் கல்யாணம். ஓகேவா?" அப்படின்னோனே, "இப்ப தானே நிம்மதியா இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்களே, கண்டிப்பா நடத்திடுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா." அப்படி சொல்லிட்டு போறாங்க. சுந்தரம் வந்து யோசிக்கிறாரு. "ஓ! உன்ன விட சக்தி கூட நான் சேர்த்து வைப்பேனா? அது கனவுல கூட நடக்காது. உன்னையெல்லாம் சேர்த்து வைக்கிற ஐடியாலே இல்ல. முதல்ல அவள அனுப்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் உன்ன இந்த வீட்ட விட்டு அனுப்பிச்சுடுவேன்." அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார் சுந்தரம். இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நம்ம வந்து பொன்னி யோசிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் வந்து ஃபோட்டோ கேட்டாங்களே! ஆனா நம்ம அத வந்து யோசிக்காமயே இருக்கு. எப்படியோ ஃபோட்டோவ சேகரிக்கணும். பொன்னி வந்து யோசிச்சுட்டே வராங்க. அப்ப கரெக்ட்டா சுந்தரம் வந்து யார்கிட்டயோ வந்து பணத்த குடுக்குறத பொன்னி பார்த்துடுறாங்க. பார்த்தா அதிர்ச்சி அடைறாங்க. பார்த்தா அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட்டோட அவரு தான் வந்து அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட் தான் வந்து அந்த பணத்த வந்து வாங்குறாரு. அவர்கிட்டருந்து அதிர்ச்சி அடைறாங்க பொன்னி. அப்ப சுந்தரம் தான் இவங்கள வர வச்சதா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி தெரிஞ்சுக்கிறாங்க. இதோட முடியுது.